அனைவருக்கும் வணக்கம். தஞ்சாவூர் மத்திய மாவட்டத்துல முக்கிய பொறுப்பாளரா இருக்கக்கூடிய ஒரு நபர், திமுக நபர் வந்து தாவேக்கால இணைஞ்சிட்டாரு. இதனால தஞ்சாவூர் மாவட்டமே அவர் பின்னாடிதான் இருக்கு அப்படின்லாம் ஒண்ணும் பேசாத. நானும் தஞ்சாவூர் தான். இந்த 4 தெரு தாண்டி அந்த பக்கத்துல தெருவுல போய் கேட்டீங்கன்னா அவரை யாருன்னு யாருக்கும் தெரியாது. போய் சேர்ந்தவங்க தனியா தானே சேர்ந்திருக்காங்க. ஒரு ஆதரவாளரோட போய் சேர்ந்திருக்காங்களா, டிரைவர் சேர்ந்திருக்காங்களா, முதல்ல போய் அவரோட போய் எடுத்துப்பாரு. அவர் மட்டும் தான் போய் உள்ள வந்திருப்பாரு. வேற யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா அப்பேற்பட்டதுதான் இவனுங்களுக்கெல்லாம். என்னன்னா வேலை பார்க்கறது முடியாது, படுத்துக்கிட்டே ஜெயிக்கணும் அப்படிங்கிற இந்த விஜய் பாணி. விஜய் போல டான்ஸ் ஆடிட்டு என்ன நட என்ன எட அப்படின்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்கக்கூடிய கேஸ் இதெல்லாம். இது வந்து வலிக்காம நான் வந்து நோகாம நம்ப திங்கணும், நான் படுத்துக்கிட்டே நான் எல்லாத்தையும் பண்ணணும், நான் வந்து கலெக்டர், நான் படுத்துக்கிட்டே தான் சைன் போடுவேன், எனக்கு வந்து நீங்க பதவியை மட்டும் கொடுக்குறா, நான் வேலையை பார்க்க மாட்டேன் களத்துல அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுங்க தான் இவங்கெல்லாம். இவங்களாம் இந்த கட்சியில இல்ல, எந்த கட்சியிலும் எங்களுக்கு தேவையே இல்லைங்கிற. நீங்க பொறுப்பாளரா இல்ல, தொண்டனா கூட தேவையில்லை எங்களுக்கு. திமுக தொண்டனா கூட இருக்கிறது தகுதி இல்லாதவன் தான். அதனால தாராளமா போய் சேர்ந்துங்க. இதை உடனே எடுத்து போட்டு விழுங்க. நம்ம யாரு, டிவிகே பாய்ஸ் அனில் குஞ்சான்ஸ் எடுத்து போட்டு அவர் என்னமோ பாக்கெட்ல 5 லட்சம் ஓட்ட வச்சிருக்காரு, அதுல வெயிட் தாங்க முடியாம கீழ் பாக்கெட்ல எடுத்து சொறி இருக்காருங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. போய் வந்து தஞ்சாவூர்ல வேணா கேட்டு பாரு, 4 தெரு தாண்டிகள் இல்ல அவர் இருக்க தெருவுல பக்கத்து வீட்டுக்காரர்கள் தெரியுமா யாருன்னு ஒண்ணும் தெரியாது. இதுல வந்து உடனே தாவேக்கா தான் ஆட்சியை பிடிக்க போகுது. ஏன்னா 4 பேர் சேர்ந்துடா ஆட்சியை பிடிக்க போறாரா? ஏன்னா புரியல. இந்த படம் மாதிரிதான், கல்யாணத்துல சீப்பெடுத்து ஒளி வச்சுட்டு கல்யாணம் நின்று போச்சுங்கிற மாதிரி தான் நீங்க கதை பேசிட்டீங்க. மாப்பிள்ளை நாங்க தான், பொண்ணு நாங்க தான், அதனால கல்யாணம் கண்டிப்பா நடக்கும், அதனால யாரும் கவலைப்படாதீங்க. 2026 ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி 2026 விஜய், 2026 விஜய் எல்லாம் சொன்னது ஆல்ரெடி 2026 தான் நடந்துட்டு இருக்கு. 2026ல இப்பவும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். இன்னும் ஒரு 3 மாசம் கழிச்சு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி யாரோ 10 பேர் அடிச்சு டானானோடா நாங்க அடிச்ச 10 பேருமே டானு தான் அப்படிங்கிறது தான். இதுல வந்து இந்த அங்க மகாராஜா மகால்ல போட்டிருக்காரு மீட்டிங், நம்ம இவர் டிடிவி தினகரன் அங்க போட்டுட்டு நின்று பேசிட்டு இருக்காரு. கூட்டணி ஆட்சியை வந்து கண்டிப்பா நம்ம அமைக்கிறோம். முன்னாடி என்னென்னமோ சொன்னாரு, நம்ம இல்லாம ஒரு கூட்டணியே கிடையாது, அதுன்னு என்னென்னமோ பேசினாரு அவர் இஷ்டத்துக்கு. சரி ரைட்டு பேசிட்டு போறாரு. இங்க உட்காந்து பேசிட்டு உட்காந்துருக்காரு. இப்ப இந்த மகாராஜா மண்டபத்துல வெளில கேக்குது, நாங்க கேட்டுட்டு வந்தோம். அப்படியே வரும்போது நம்ம வேட்பாளர்கள் நிச்சயமா வந்து அமைச்சரவைக்குள்ள போவாங்க, இன்னும் நீ என்ன பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கல அப்படின்னு வந்து அந்த வேட்பாளர்களே நினைச்சிட்டு உட்காந்துருக்காங்க. அப்படியே ஏண்டா தெரியாதனமா நாங்களே ஒரு ஜாதி ஓட்டுல அப்படியே உட்காந்துருக்கோம் உடனே ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கோம், அப்படியே அரசியலுக்குள்ள வந்துட்டோமே வெளில போக முடியலன்னு அப்படியே பில்டப்பா டிடிவி அப்படின்னா மாஸ், அமமுக அப்படின்னா மாஸ் அப்படின்னு ஒரு வேட்டியை கட்டிட்டு போயிட்டு இருக்கோம். நீ வேற வந்து உட்காந்துக்கிட்டு அமைச்சரவையில போற அண்டான அளக்க போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களே உட்காந்துருக்காங்க. நாங்க வெளில இருந்து கேட்டு வர எங்களுக்கு சிரிப்பா இருந்துச்சு. அவங்க உட்கார்ந்துருக்கதெல்லாம் வந்து டிவியில எடுத்து பார்த்தோம், அப்படியே உட்காந்துருக்காங்க. ஒண்ணும் இல்ல, அப்படியே உட்காந்துருக்காங்க. சரி ரைட்டு முடிச்சு விட்டுறாங்க இந்த நம்மள, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை பாத்துக்குவோம், அதுக்கப்புறம் நம்ம அதிமுக போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் அவங்க உட்காந்துருக்காங்க. திமுக கூட்டணில இருந்து திருமாவளவன் வெளில வராரு, திமுக கூட்டணில இருந்து காங்கிரஸ் வெளில வருது, திருமாவளவன் முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சுட்டாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா அந்த கூட்டணில இருந்து யாருமே வெளில வர மாட்டாங்களே, என்ன குட்டி கொள்ளாட்டா பண்ணலாம், எப்படியாவது ஏதாவது ஒரு ஃப்ராட் பண்ணியாவது அவங்களை வெளில இழுத்தரணும்னு எவ்வளவு முயற்சி இருக்காங்க, முடியல. இப்ப வந்து காங்கிரஸுக்கு அடுத்த அடி. ஏன்னா வந்து திருமாவளவன் எப்படி இருந்தாலும் வெளில வர மாட்டாரு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அந்த பட்டியலினத்தோட ஓட்டு வந்து நம்மளுக்கு கிடைக்காதுங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனால இந்த காங்கிரஸ வந்து நம்ம தூக்கி போட்டுக்குவோம், ஏன் அங்க இருக்கு, அதை எடுத்தோம்னா வீக் ஆகுதான்னு பார்ப்போம் திமுக அப்படின்னு வந்து அந்த செங்கலை உருவி பாக்குறாங்க. எப்படியே காங்கிரஸோட செங்கலை முதல்ல 1967ல டிஎம்கே ஆட்சிக்கு வந்தது. அந்த வரலாறு வந்து மறுபடியும் திரும்ப போகுது. நீ வந்து எவனை வேணாலும் சேர்த்துட்டு வா, நீ உலகத்துல எங்க வேணாலும் நீ எவனா மோடியை சேர்த்துக்க, பாடியை சேர்த்துக்க, அமித்ஷாவை சேர்த்துக்க, ஹெச் ராஜா எல்லாரையும் சேர்த்துட்டு வாங்க, வந்து பாருங்க. இந்த களம் வந்து நாங்க மக்களை நம்பிதான் முழுசா இருக்கும். கூட்டணியை மீறி இந்த தடவை கிடையவே கிடையாது. நிச்சயமா மக்களை நம்பி மட்டும் தான் முழுசா இறங்கியிருக்கோம். அதனால கண்டிப்பா வெல்வோம், 200 படைப்போம் வரலாறு. இந்த சும்மா அந்த கூட்டணி பிச்சை எடுக்கிறதுக்கெல்லாம் நாங்க என்ன அதிமுகவா? போய் கூட்டணி பிச்சை எடுத்திருந்தாருல, திருவோட ஏந்திக்கிட்டு அம்மா பிச்சை போடுங்க, அம்மா பிச்சை போடுங்க அப்படின்னு ஏந்தினாரா எடப்பாடி பழனிசாமி? இப்போ வரைக்கும் விஜய் வந்து ஒரு சாப்பிட்டுக்காரனாவே அணுகிட்டு இருக்காரு. ஏன்னா சப்போஸ் அவர் வந்து ஓட்டு வந்து ஒரு 8% வாங்கினா நம்ம வந்து எப்படி இருந்தாலும் டவுன் ஆயிரும். நம்ம 2 பேர் சேர்ந்து ஒரு கூட்டணியை அமைக்கலாம். இப்ப பேசிட்டோம்னா அதுக்கப்புறம் பேச பொருளாம் மாறிடும். அவர் நம்மளை பேசிட்டு இருக்கட்டும், நம்ம அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு வச்சிருக்காங்க. அதனாலதான் திட்டாமையும் அப்படி வலிக்காம அம்மா அடிப்பாங்கல்ல, அது போல அடிக்கிறது, வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம நாஞ்சில் சம்பத் சொல்லிட்டு இருக்காரு, தாவேக்கா மேலதான் வந்து காங்கிரஸுக்கு காதல், ஆனா திமுகவை கல்யாணம் பண்ணி வச்சுக்கின்னு. யோ நல்லா கேட்டுக்க, நீ இப்ப வந்து திமுக கல்யாணம் பண்ணிக்கிட்டா சரி ரைட்டு, ஒரு இடத்துல வாழலாம். அங்க போய் நீ வந்து தாவேக்காவை வந்து லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்க, புருஷனா மோடி தான் இருப்பாரு. அது தெரியுமா இல்லையா உங்களுக்கு?
இப்ப உங்களை எப்படி வச்சிருக்காரோ அது போல அவங்க கிளப்பிட்டு போயிருவாரு, வேலை முடிஞ்சு போயிடும் தெரியுமா. ரெண்டும் வந்து நேர் எதிர் துருவங்கள் மாதிரி அந்த ரெண்டு கட்சியும். அதை போய் உட்கார்ந்துக்கிட்டு இது பொண்டாட்டியா அவர் புருஷனா, என்ன காமெடி பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு அரசியலுக்கு லாய்க்கு இல்லாம சொல்ற மாதிரி கரெக்டான ஆள் சாட்டை துறைமுருகன் தான். ஏன்னா வந்து ஒரு எச்சைக்கு இன்னொரு எச்சை தான் கரெக்டும்பாங்கல்ல, அது கரெக்டா இருக்கும், ரெண்டுக்கும் ஈக்குவலா இருக்கும். அதனால நீங்க ரெண்டு பேரும் மோதிட்டீங்கனால இந்த வேலை முடிஞ்சு போயிடும். இதுல வந்து விஜய் எதிர்த்து ஒரு முக்கியமான வேட்பாளர் சாட்டை துறைமுருகன் நிக்க போறோம்னு அவரை தன்னை சொல்லிட்டு இருக்காரு. சரி பாத்துக்கலாம், அதெல்லாம் அடுத்த விஷயம். முக்கியமான விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் போனா என்ன பண்ணுவீங்க? தயவு செஞ்சு உங்களை கும்பிடுறோம், போகணும்னா முதல்ல போயிடு. சும்மா இந்த எங்கள்கிட்ட இந்த போக்கஸ் காமிக்கிறது, இந்த திமுக காரனை அப்படியே மிரட்டி இன்னொரு 2-3 சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்கலாம் அப்படிங்கிற நிச்சயமா வந்து சம்பட்டி அடிதான். காங்கிரஸ்ல இப்போ உள்ள ஆளுங்களுக்கு தெரியுமான்னு இல்ல, காங்கிரஸ்ல இப்போ உள்ளவனோட அப்பனுக்கெல்லாம் தெரியும் திமுக காரன் வந்து எப்பேற்பட்ட ஆளு, அவன் எவன் கண்ணுக்குள்ள எல்லாம் விரண்ட விட்டு ஆட்டுவான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நீ வந்து இந்த சும்மா 4 நியூஸை படிச்சுட்டு அப்படியே சொந்து போய் உட்காரத்துக்கு நாங்க என்ன சொம்பையா இல்ல அதிமுகவா? அப்படியே முக்காடை போட்டு உட்கார்றதுக்கு இல்ல ஓடி போய் பனையூர்ல படுத்துக்கு என்ன நாங்க என்ன தற்குறியா? திமுக காரண்டா நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. வரலாறு திரும்ப 1967 நோட் பண்ணி வச்சுக்க. 1967 உங்க ஒப்பன் எவனாவது உயிரோட இருந்தா போய் கேட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து திமுக காலி பண்ணிடுவோம் அப்படின்னு எவன் வேணாலும் வந்து நின்று. தமிழ்நாட்டுல எவ்வளவோ விஷயம் இருக்குங்க. ஆனா இன்னைக்கு ஒரு விஷயம் நினைச்சு பாருங்க, மோடி பொங்கலாம். பொங்கலோ பொங்கல், மோடி பொங்கல் அப்படிங்கிறாங்க. உங்க மூஞ்சில சாணி எடுத்து அடிக்க. ஏன்னா மோடி பொங்கல்னு சொன்னது கூட பிரச்சனை இல்லை, பாரத் மாதாக்கு ஜெயவான் அங்க போய் பொங்கல் வைக்கிற இடத்துல நீங்க வந்து நான் என்ன சொல்றேன், நீங்க தான் வந்து சாணியை வந்து ஒரு தீர்த்தமான பொருள் அப்படின்னு சொல்றீங்கல்ல. செவனின் பொங்கல் வேண்டாம், சாணியை கிண்டு, உங்க மூஞ்சில சாணி எடுத்து அடிக்க அப்படின்னு தான் வந்து தமிழ்நாடு மக்கள் சொல்றாங்க. முக்கியமா வந்து ஒருத்தவங்க பேசுறாங்க, அரசியல் சாணக்கியரா சாணி எடுத்து அடிக்கவா அப்படின்னு கேக்குது. அது அப்படிதான் இருக்கு. சாணக்கியரா? ஏன் சாணக்கியர்னு வாயில வராத? சாணக்கியர், அரசியல் சாணக்கியர் எங்கள் அமித்ஷா அவர்கள் அப்படிங்கிறாங்க. சாணி எடுத்து அடிக்கணும்னு தான் கேக்குது அப்படின்னு நான் சொல்லல, தமிழ்நாட்டு மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. பொங்கல் வைக்கிறாங்க இங்க வந்து உட்காந்துக்கிட்டு. நீங்க உங்க பொங்கல்லாம் நீங்க வைக்க வேண்டாம் தடவை, உங்களுக்கு வைக்கிற பொங்கல். இந்த பொங்கல் வந்து தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் உள்ள பொங்கல் இந்த தடவை வைக்க போறது. டெல்லியா தமிழ்நாடா அப்படின்னு பார்க்க போற பொங்கல் இந்த தடவை நிச்சயமா பார்க்க. வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு மீண்டும் அதான் சொல்லிட்டு இருக்கோம். திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டுல மீண்டும் முதலமைச்சரா பொறுப்பேற்பாரு. நீங்களாம் நினைக்கிறப்ப ஸ்டாலின் வந்து தனி பேர் இல்ல, ஒரு தமிழ்நாட்டினுடைய பேர் தான் ஸ்டாலின். தமிழ்நாட்டுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டாலின் தான் இப்போதைக்கு இருக்கிறது. நவீன தமிழ்நாட்டுடைய தந்தை தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள். முக்கியமா நீங்க வந்து ஸ்டாலினை சாதாரணமா நினைச்சிட்டு இருக்க. இந்தியாவையே திரும்பி பார்க்கும்படி ஆட்சி செய்த முதல் முதலமைச்சர், இந்திய திருநாட்டின் நம்பர் 1 முதலமைச்சர். அதை தான் நாங்க திரும்பி சொல்றோம். வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு.